அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த ஜூம் நிறைய பேருக்கு லிங்க் ஜூம் ஓப்பன் ஆகல நினைக்கிறேன். ஸோ இப்போ சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் அந்த லேட் ஆனதுக்கு. ரைட், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் கடைசியா பார்த்துருந்தோம் மூலக என்ன மூலகங்கள்ற சேர்க்கை சம்பந்தமாக பார்த்தோம். அதில் உள்ள கேள்விகளை செஞ்சோம், அதனுடைய தியரியும் பார்த்துட்டு தான் செஞ்சோம். ஸோ அதுக்குரிய வீடியோ நீங்க பார்க்கலாம், அதுக்குரிய யூடியூப் லிங்கும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் உள்ள 2வது பதிவுல பாருங்க, நீர் தொடர்பான கேள்விகள் போட்டிருப்பேன். நீர் தொடர்பான கேள்வி, நீர் தொடர்பான கேள்வி. ஸோ உங்களுக்கு தெரியும், நீர்ன்றது அதாவது புவி மேற்பரப்புல அதிக அளவு காணப்படுது இல்லையா? புவியில காணப்படுற அதுவும் அதிக அளவில் இல்லையா? அதிக அளவில் காணப்படுற ஒரு அசதன சேர்வையாக இருக்கும். பல விஷயம் இவ்வளவு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அசேதன சேர்வையாக இருக்கும். புவி மேற்பரப்புல காணப்படுற அசேதன சேர்வை. ரைட். ஸோ இந்த நீர் இல்லைன்னா இன்னைக்கு புவியில உயிரினங்கள் இருக்க முடியாது. சோ இது சம்பந்தமாக நாங்க பார்த்திருப்போம். முதல் உயிர் தோன்றினதே ஒரு நீர்ல தான். அதை யூனிட் 3ல நாங்க பார்ப்போம். மூல முதற்கலாம் முதலுயிர் முதலங்கீர் சம்பந்தமாக படிச்சிருப்போம். இப்ப கட்டாயம் நீர் ஒன்று இல்லாட்டி இன்னைக்கு புவியில உயிர்கள் இருக்க முடியாது. இப்ப என்ன, நீர் ஒரு அங்கிகள்ல ஒரு அத்தியாவசியமான ஒரு ரசாயன ஒரு சேர்வையாக இருக்கு. 2 காரணம். அதாவது நீரானது ஒரு இன்றியமையாதது இருக்கிறதுக்கான காரணம், இன்றைய அத்தியாவசியமா இருக்கிறதுக்கான காரணம் 2. ஏன் நீர் அத்தியாவசியம்? நீர் ஏன் அத்தியாவசியம்னு சொல்றோம், அல்லது அவைகளுக்கு ஏன் இன்றியமையாது அத்தியாவசியம் இருக்கு அல்லது இன்றியமையாததாக இருக்கு. காரணம் என்ன? கொண்டு பாருங்க. உதாரணம், ஒரு களத்திலிருந்து நீர் இல்லைண்டா அந்த களம் என்ன செய்யும்? உலர்ந்து இறந்து போய்த்திரும். மிக முக்கியம் இல்லையா? களம் ஒன்றுக்குள்ள தண்ணியே இல்லாம போனா, நீர் அகற்றப்பட்டா அந்த களம் இறந்து போய்த்திரும். அப்ப இருந்து விளங்குது என்ன? களத்துக்குள்ள நீர் இல்லாட்டு உயிர் வாழையில. அப்ப அதனாலதான் நாங்க சொல்றோம், ஒரு இன்றியமையாத ஒரு ரசாயன கூறாக காணப்படுது. களத்துல காணப்படுற ஒரு அசேதன ரசாயன கூறாக காணப்படுது. இது முதல் விஷயம். 2வது அனைத்து அவைகளுக்குமான உயிரியலுக்குரிய ஊடகத்தை விளங்குது. 2வது விஷயம் நான் சுருக்கமா எழுதுறேன், ஊடகத்தை விளங்குது. இந்த 2ஐயும் நாங்க எப்படி விளங்கப்படுத்தணும்டா, ஊடகத்தை வழங்குகின்ற அர்த்தம் நீ சிலவங்க நினைச்சு கொள்ற நீருக்குள்ள வாழ்ற அங்கிகளுக்கு மட்டும்தான் இது சொல்லப்படுது நினைச்சு கொள்ற. ஊடகம் என்று சொல்றது நீ பலதரப்பட்டதாக கதைக்கலாம். ஒரு கரைக்கிற ஊடகமாக செயற்படும், அது ஒரு ஊடகம் தான். கரைக்கும் ஊடகம். பதார்த்தங்களை கொண்டு செல்கின்ற ஊடகம், பதார்த்தங்களை கொண்டு செல்கின்ற ஒரு ஊடகமாக செயற்படலாம், ஊடகம் என்று சொல்றது. அதே போல வாழ்கின்ற ஒரு ஊடகமாக செயற்படலாம், வாழும் ஊடகமாக செயற்படலாம். சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கருத்துப்பட வரும். பெரும் ஊடகம் என்று சொல்றது இங்க கரைக்கும் ஊடகமாக செயற்படலாம், பதார்த்தங்களை கொண்டு செல்கின்ற ஊடகமாக செயற்படலாம், வாழும் உயிர் வழங்குகின்ற நீர் வழங்குகின்ற ஊடகமாக செயற்படலாம். அதான் உயிருக்குரிய ஒரு ஊடகத்தை வழங்கும் என்ற விஷயம் சொல்லுது. இந்த ரசாயன கூறுன்னு சொல்றது நடத்தாங்க. கட்டாயம் அந்த நீர் அந்த களத்துக்குள்ள இல்லாட்டி என்ன செய்யலாம்? அந்த களம் உயிராக இருக்க முடியாது. களத்துக்குள்ள கட்டாயம் நீர் இருந்தாகும். நீர் இழத்தா இறந்து பேத்திரும். சோ அந்த அர்த்தம் தான் இந்த ரசாயன கூறாக இருக்குன்னு சொல்ற அர்த்தம். சோ இதான் இந்த 2 விஷயங்களை விளைக்கும். அப்ப முதலாவது விஷயம் பார்த்தோம், நீர் ஒரு
புவியில காணப்படக்கூடிய அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு அசேதன சேர்வையாக இருக்குது. அதாவது ஒரு இன்றியமையாத ஒரு கூறாக நீர் காணப்படுறதுக்கு அங்கிகள்ல இல்ல இன்றியமையாத கூறுகளாக காணப்படுறதுக்கான காரணம் கலங்கள் ரசாயன கூறாக காணப்படுறது ஒரு உயிரினக்குரிய ஊடகத்தை வழங்குகின்ற விஷயம் சொல்லணும் பார்த்தோம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் நீரானது பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த விஷயம் நீர் பௌதீக ரசாயன இயல்புகளை கொண்டிருப்பதனூடாக நீரானது பௌதீக ரசாயன இயல்புகளை கொண்டிருப்பதனூடாக அங்கிகள்ல மற்றும் அங்கிகள் அல்லாத உயிர் அற்ற தொகுதிகள்ல கூட என்ன செய்யுது என்று சொன்னால் பல்வேறுபட்ட தொழிற்பாடுகள் ஆற்றுது. நீர் உயிரங்கைகளுக்கு மட்டும்தான் தொழிற்பாடு செய்யணும் மட்டும் இல்ல, உயிர் தொகுதி உயிரற்ற தொகுதிகள் இல்லையா, உயிர் தொகுதிகள் உயிரற்ற தொகுதிகள்ல கூட நீரானது ஒரு பிரதான தொழிற்பாடுகளை ஆற்றக்கூடியதாக இருக்கு. இதுல மிச்சம் நாம கூட கதைக்கிற உயிர்கள்ல எப்படியான பங்களிப்பை எவ்வாறான தொழிற்பாடுகளை மேற்கொள்ளுகின்ற சம்பந்தமா தான் நீங்க பாக்குற. சோ நீரிட்ட பௌதிக ரசாயன இயல்புல முதலாவது நீரிட்ட கட்டமைப்படுத்தீங்கன்னு சொன்னால் நீர் நான் சிலவங்களுக்கு யோசிச்சலாம் என்னோட தியரியை படிப்பிச்சு கொண்டிருச்சேன்னு சொல்லி சின்ன ஒரு ஞாபகம் மூட்டல் செஞ்சுட்டு கேள்வி செய்யறேன்னா நல்லா இல்லாட்டி நான் கேள்வியை மட்டும் செஞ்சுட்டு போனா சிலவங்களுக்கு ஒரு மறந்தவங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தலுக்காக செய்யறேன். அப்போ நீரெடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒட்சிசன் அணுவையும் அதே மாதிரி 2 ஐதரசனை அணுக்களையும் கொண்டு ஒரு சிறிய மூலக்கூறுகளாக காணப்படுது இல்லையா நீர். அதே மாதிரி நீரினுடைய பாத்தீங்கன்னு சொன்னால் பகுதியான மறையேற்றம், இங்க பகுதியான நேரேற்றம், இங்க பகுதியான மறையேற்றம், பகுதியான நேரேற்றம். சோ நீருக்கு ஒரு முனைவு தன்மை காணப்படுது. அப்ப 2 முனைவு பிளஸ் மைனஸ் சொல்லி 2 முனைவுகள் இருக்குது. சோ இரு முனைவுள்ள மூலக்கூறுகளாக இருக்கு. பகுதியான நேரேற்றம் பகுதியான மறையேற்றம் இருக்கிறதுனால இருமுனை உள்ள மூலக்கூறுகளாக காணப்படுது. அதே நேரம் ஒரு கோணல் வடிவம் இல்லையா, சோ கோணல் வடிவம் கிட்டத்தட்ட 104.5 பாக கோணம் இருக்கிறதுனால ஒரு கோணல் மூலக்கூறாக காணப்படுது. சரி, அதே மாதிரி நீர் மூலக்கூறானது இன்னொரு நீர் மூலக்கூறோட நலிந்த கவர்ச்சி விசை, அதாவது ஐதரசன் பிணைப்பால இணையுது. அப்ப தனியா ஒன்று இல்லாம சேர்ந்து இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில ஐதரசன் பிணைப்பு ஏற்படுத்தப்படுற விஷயத்த சொல்றேன். சோ ஒரு நீர் மூலக்கூறை சூழ்ந்து நான் 4 நீர் மூலக்கூறை காண்பிக்கிறேன். நிறைய பேருக்கு ஒரு ஐதரசன் பிணைப்பின் உருவாக்கத்தை காட்டச்சேன்னா நிறைய பேர் நீர் மூலக்கூறுகள் உள்ள அந்த பிணைப்பத்தான் காட்ட துவங்குறாங்க. அது பில பாருங்க, கீழே முதலாவது இது ஒரு நீர் மூலக்கூறு எடுக்கல, இது ஒரு நீர் மூலக்கூறு, இது நீர் மூலக்கூறு. சோ நான் இந்த நீர் மூலக்கூறை சூழ்ந்து நான் மற்ற நீர் மூலக்கூறை நான் காண்பிக்கிறேன். பாருங்க, இதை சூழ்ந்து காட்டுறேன், அதே மாதிரி காட்டுறேன். இந்த ஒரே அளவு பிணைப்பு வரதுக்கு தான் அந்த தூரத்தை கொஞ்சம் பார்த்து காட்டுறேன். ஆக இந்த நீர் மூலக்கூறை பக்கத்துலயும் காட்டுறேன். அதேமைகளையும் காட்டுறேன். இதுக்கு நேரா சரி, இப்ப நான் ஒரு நீர் மூலக்கூறை சூழ்ந்து 4 நீர் மூலக்கூறை உங்களுக்கு காட்டிருக்கேன். கொஞ்சம் கவனிங்க. ரைட், இப்ப பாருங்க, இதுல நாங்க சொன்னோம் பகுதியான மறையேற்றம், இதுல பகுதியான நீரேற்றம். சரியா, இதுல பகுதியான நீரேற்றம். அப்ப ரெண்டுக்கும் இடையில கவர்ச்சி ஒன்று வரும். அதே மாதிரிதான் இங்கே பகுதியான இங்கே நீரேற்றம் பகுதியான மறையேற்றம் வரப்போகுது. சோ இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா கவர்ச்சி, இதான் ஐதரசன் கவர்ச்சி சிவப்பு நிறத்தால காண்பிக்கிறேன். அது இதையும் கொஞ்சம் நான் கொஞ்சம் தள்ளி வரைகிறேன். அந்த பிணைப்புற இடைவெளிய சரியா அளவுல காட்டுறது தான் அந்த நீர் மூலக்கூறை நான் காட்டுறேன். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னால் பகுதியான நீரேற்றம் பகுதியான மறையேற்றம். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னால்
ஐதரசன் பிணைப்பு. அதுவே இங்கே அப்படித்தான். இங்கேயும் பகுதியான மறையேற்றம் சாரி இங்கிட்டு வரும் இல்லையா, இது இல்லை இங்கிட்டு. இங்க பகுதியான மறையேற்றம், இங்க பகுதியான நேரேற்றம், இங்கேயும் பிணைப்பு வரும். ரைட். இப்ப பாருங்க, ஒரு நீர் மூலக்கூறு சூழ்ந்து பாருங்க, இது ஒரு நீர் மூலக்கூறு, இது ஒரு நீர் மூலக்கூறு, இது ஒரு நீர் மூலக்கூறு, இது ஒரு நீர் மூலக்கூறு காட்டுறேன். சோ இதான் வந்து நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில ஐதரசன் பிணைப்பாக காட்டுறேன். சோ இதுல இந்த காட்டப்பட்ட இந்த பிணைப்பு தான் ஐதரசன் பிணைப்பு. ஹைட்ரஜன் போன்ற ஐதரசன் பிணைப்பாக இருக்கு. ரைட். ஐதரசன் பிணைப்பு. ஐதரசன் பிணைப்புன்றது என்னன்றது வரைவிலக்கணம் தெரிஞ்சுக்கணும். இப்ப நீர்துறப்பான வரைவிலக்கணம் என்னென்ன வரும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீர்துறப்பான வரைவிலக்கணம் என்னன்றதை நான் சொல்லுவேன். முதலாவது எப்படி ஐதரசன் பிணைப்பு நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில உருவாகின்ற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். சோ நாம எப்படி வரைவிலக்கணம் சொல்லணும்னு பார்ப்போம். சில விஷயங்களை நாங்க விளங்கி ஞாபகம் வச்சு கொண்டோம்னா மறக்கிற அளவு குறையும். சில விஷயம் சொல்றேன். இப்ப பயாலஜின்னு சொன்னா அநேகமான ஆக்கள்ற கருத்து என்னன்னா பாடமாக்குறது. சோ உண்மையில பாடமாக்குறது தான். ஆனா உண்மையில விளங்கி பாடமாக்குன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா படிக்கலாம். நிறைய பிள்ளைகள் என்னன்னே தெரியாம விளங்காம படிக்கிற போது அந்த பாடத்துல முதலாவது விருப்பம் வராது. சோ அதுக்காக வேண்டித்தான் அதுல சில விஷயங்கள் இல்லாட்டி நான் சும்மா நீ ஐதரசன் பிணைப்புன்னா நீர் மூலக்கூறு என்னான்னு பாயிண்ட்ஸா சொல்லிட்டு பேத்திக்கலாம். உண்மையில அதை ஒரு படம் ஒன்றா கீறி அதை ஒன்றா விளங்கப்படுத்தக்குள்ள அவங்களுக்கு ஞாபகம் நீக்கம் என்ற அடிப்படையில தான் நான் இங்க விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கேன். அப்ப ஐதரசன் பிணைப்புன்றதை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், ஒரு நீர் மூலக்கூறினுடைய சிறிதளவு முனைவுத்தன்மை கொண்ட ஐதரசன் அணுவுக்கும் அருகிலுள்ள நீர் மூலக்கூறின் சிறிதளவு முனைப்பு தன்மை கொண்ட ஒட்சிஜன் அணுவுக்கும் இடையில ஏற்படக்கூடிய ஒரு நலிந்த கவர்ச்சி தான் ஐதரசன் பிணைப்பு. உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன். திரும்ப சொல்றேன் நான் உங்களுக்கு. அதாவது நீர் மூலக்கூற சிறிதளவு முனைவு தன்மை கொண்டு, ஏன் முனைவுன்னு சொல்றோம், நீங்க நேரற்றம் வந்ததுனால முனைவுத்தன்மை. அவை சிறிதளவு முனைவுத்தன்மை ஏன் ஒரு முனைவுத்தன்மை அங்க பகுதி அளவு மறையற்றம் முடியும். முனைவுத்தன்மை ஒரு சிலருக்கு இடையில இப்ப நலிந்த கவர்ச்சி தான் ஐதரசன் பிணைப்புன்னு சொல்லுவோம். சொல்றக்குள்ள விளங்கா சொல்லலாம். ஐதரசன் பிணைப்புன்றது என்னன்று விளங்கினா கொஞ்சம் நீங்களும் சொன்னத்தம்மா பிள்ளைகளா நானும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா செய்யலாம். ஐதரசன் பிணைப்பு என்ன விளங்கிட்டா? அடுத்தது இந்த ஐதரசன் பிணைப்பு என்றது ஒரு காரணமாகத்தான் நீருக்கு தொழிற்பாடுகளை மேற்கொள்றதுக்கான சகலவிதமான பண்புகளும் கிடைச்சிருக்கான். தலைவலிகளுங்க நீருள்ள உள்ள ஐதரசன் பிணைப்பு, நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படும் ஐதரசன் பிணைப்பு காரணமாகத்தான் நீருக்கு தொழில்களை ஆற்றுவதற்கான எல்லா பண்புகளும் கிடைச்சிருச்சான். எல்லா பண்புகளும் அதனுடைய ஐதரசன் பிணைப்பு காரணமாகத்தான் நிறைய நான் சொன்னேன். நிறைய பேருக்கு விளங்கிக் கொள்ளணும்னா இதைத்தான் ஐதரசன் பிணைப்புன்னு எடுத்துக்கொள்றாங்க. இந்த ஓக்கு விந்தச்சுக்கு இடையில இதைத்தான் நிறைய பேர் ஐதரசன் பிணைப்புன்னு சொல்லி நினைச்சு கொள்றாங்க. நல்லா கவனமா இருக்கணும். இங்க அல்ல, ஒரு நீர் மூலக்கூறுக்குள்ள ஐதரசன் பிணைப்பு வர இயலாது. நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில தான் ஐதரசன் பிணைப்பு வரும் என்றதை கொஞ்சம் நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். சரி, இப்ப இந்த ஐதரசன் பிணைப்பு தன்மை, ஐதரசன் பிணைப்புற தன்மையை பத்தி சொன்னீங்கன்னா ஐதரசன் பிணைப்பு திண்மங்கள்ல இருக்கும், திரவங்கள்ல இருக்கும். அதாவது சொல்லிக்கணும், திண்மங்கள்லையும் ஐதரசன் பிணைப்பு இருக்கும், திரவங்கள்ல ஐதரசன் பிணைப்பு இருக்கு. இப்ப வாயுன்னு சொன்னா நீர் மூலக்கூறு ஐதரசன் பிணை உடைஞ்சு தனித்தனி மூலக்கூறா மாறிடும். இப்ப நான் திண்மம் திரவம். சோ இந்த ஐதரசன் பிணைப்படுத்தீங்கன்னு சொன்னால் திண்ம நிலையில காணப்படுற ஐதரசன் பிணைப்பு இருக்குதான் கூட உறுதி கூடவா இருக்கும். திண்ம நிலையில் அதே நீர் மூலக்கூறு ஐதரசன் பிணைப்பையும் திரவ நிலையில் இருக்கக்கூடிய அதே நீர் மூலக்கூறு ஐதரசன் பிணைப்பும் வித்தியாசம். அப்ப நீங்க இங்க நான் சொல்ல போறது திரவ நிலையில காணப்படக்கூடிய ஐதரசன் பிணைப்புற தன்மையத்தான் நீங்க சொல்ல போறீங்க.
நல்ல விளைக்கணும். சும்மா நீர்மூலக்கூறு ஐதரசன் பிணைப்பின் தன்மை என்று சொல்லக்கூட கவனம் அளிக்கணும். அது திண்ம நிலையில சொல்றாங்களா அல்லது திரவ நிலையில சொல்றாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு கேட்டா கேள்வியில அந்த சில நேரம் வந்து திரவ நிலைக்கு பதிலா திண்ம நிலையில ஒரு கேள்வி ஒன்று போட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அதாவது திண்ம நிலை இன்னும் போட்டிருப்பேன் திரவ நிலைக்கு பதில். அப்ப சில நேரங்கள் வாசிக்கும் போது சரிமைத்தான் விளங்கும். ஆனா நாங்க கவனமா இருக்கணும், திண்ம நிலையிலையா திரவ நிலையிலையான்றத கவனமாக நாங்க இருக்கணும். அப்ப திரவ நிலையில் உள்ள ஐதரசன் நிலைப்படுத்தி பாத்தீங்கன்னு சொன்னால் எளிதில் உடையக்கூடியதாக இருக்கும். எளிதில் உடையும் எளிதில் உடையும் எளிதில் உடையும். இப்ப நீர் ஒன்று ஒரு என்ன பாத்திரத்துக்குள்ள ஒரு நீரை அது அறவாசியா இன்னொரு பாத்திரத்துக்கு எடுக்கக்குள்ள பாருங்க, மொத்தமா ஒன்னா சேர்ந்திருக்கக்குள்ள இருந்தது. இப்ப பாருங்க பாதியா பிரிக்கும் போது ஐதரசன் பிணைப்பு உடைஞ்சு. அப்ப ஊத்தும் போது நாங்க வெட்டி எடுக்கிறோம் இல்லையே, நீர் ஒண்ணு நாங்க வெட்டி பாதி எடுக்கிறோம் இல்லையே, நீரை சும்மா நாங்க அறவாசி ஊத்தி கொண்டு எடுக்கல. அப்ப எளிதில் உடையக்கூடியதாக இருக்கும். அதே போல இன்னும் அத உடைஞ்சது வந்து நீல உருவாகிற ஆற்றலும் நீல தோன்றுகின்ற ஆற்றலும் இருக்கு. நீல தோன்றும். அப்ப எளிதில் உடையக்கூடியதாக ஐதரசன் பிணைப்பு, அந்த ஐதரசன் பிணைப்பு நீல தோன்றக்கூடியதாக இருக்கும். இது நடக்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி மணித்தியால கணக்குலையோ அல்லது பெரிய நிமிட கணக்குலையோ இல்ல, செகண்ட் கணக்கு. அதாவது மிக உயர் நீடிடன் என்ற வசனம் உங்களுக்கு தந்திருக்காங்க. அதாவது செகண்ட பல மடங்கு நல்ல குறைவு. அப்ப அதுக்குதான் உயர் நீடிரல் என்று சொல்ற வசனம் பயன்படுது. உயர் நீடிரனில் நிகழும், உயர் நீடிரனில் நிகழும் என்ற வசனம் பயன்படுத்துறாரு. அப்ப நாங்க பாத்தீங்கன்னு சொன்னால் திரவ நிலையில காணப்படக்கூடிய ஐதரசன் பிணைப்பு எளிதில் உடையக்கூடியதாகவும் எளிதில் மீள தோன்றக்கூடியதாகவும் உயர் நீடிரனில் நிகழும் என்ற விஷயங்களும் தெரிஞ்சு கொள்ளும். இதான் பிள்ளைகளா இந்த ஐதரசன் பிணைப்பு தொடர்பான உள்ள விஷயங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் நீர் தொடர்பான விஷயத்துல முனைவு தன்மைன்றது என்னன்றதை சொல்லிடுறேன். ஒரு நீர்மூலக்கூறு ஒன்றுல காணப்பட்ட நீர்மூலக்கூறுல டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ். அப்ப ஏற்றங்கள்ன்ற சமனற்ற பரம்பல் தான் டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ். இந்த ஏற்றங்கள்ன்ற சமனற்ற பரம்பல் தான் நீரின் முனைவுத்தன்மைன்னு சொல்லுவோம். இப்ப அடுத்த விஷயம், நீரானது உயிரங்கிகளின் என்ன நிலவுகை புவியில நீர் வந்து உயிர்கள் வாழ்றதுக்கு என்ன புவியில உயிர்கள் வாழ்றதுக்கு நீர் என்ன வகையான பண்புகளை கொண்டிருக்குது. அதுல பிரதான பண்புகள் ஒன்று இருக்குது. அந்த பண்புகளோட தொடர்பட்ட அல்ல தொழில் சார்ந்த பண்புகள் இருக்குது. சோ அதைத்தான் உங்களுக்கு ஒரு அட்டவணையாக நாங்க இப்ப நீர் சம்பந்தமான கேள்வி இன்னும் எம்சிக்குள்ள வரல. ஒரே ஒரு கேள்வி என்ன வந்துருச்சு ஸ்ட்ரக்சர்ல மட்டும். அதுவும் என்ன கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் நீர் கரையங்களை கடத்துறதுக்காக நீர் கொண்டுள்ள பண்பை கேட்டிருந்தாங்க. என்ன பிணைவுக்குரிய நடத்தை, அவ்வளவுதான். இப்ப அது சம்பந்தமா கேள்வி உண்டு வந்த. இப்ப நான் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் 2019ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற வினாக்கள்ல நீர் தொடர்பான கேள்விகள் எம்சிக்குள்ளேயோ ஸ்ட்ரக்சர்லயோ அதுல நான் சொன்ன ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்து அதுக்கு பிறகு வரவே இல்லை. அதுவும் ஒரு கேள்வி ரோமலக்கத்தில் உள்ள கேள்விதான். ஆனா விளையாடுங்க. அப்ப கிட்டத்தட்ட 7 வருடமான வினாக்கள்ல ஒரு பெரிய ஒரு கேள்வியாக பெரிய அளவு புள்ளிகளை வழங்கப்படுற அளவுக்கு கேள்வி வரல. ஆனா கவனமாக இருக்கணும். சில நேரங்கள்ல நீரை பத்தி ஒரு பெரிய கேள்வி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாங்க எல்லாருமே வந்த பகுதிகள் பார்க்கத்தான் வேணும். புதிய கேள்விகள் எடுக்கும் போது வராத பகுதிகளும் கேள்வி எடுக்கிற சந்தர்ப்பத்துல நீர் தொடர்பான கேள்விகள் உங்களுக்கு கேட்கலாம். சோ அதனால நாங்க விளைவிக்கலுங்கன்றதான் நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தி கொண்டிருச்சேன். அந்த பகுதியில கேள்வி வந்தார். இப்ப நான் உங்களுக்கு கேட்ட கேள்விகள் எம்சிக்குள்ள போட்ட கேள்விகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் முதல் கேள்விகளாகத்தான் எல்லாம் நான் போட்டிருக்கேன். இன்னும் பாஸ்வேர்ட் கேள்விகள் வரல. ஆனா பழைய ஆண்டுல 2011ஆம் ஆண்டு 2018ஆம் ஆண்டு வரையான பகுதியில நீர் தொடர்பான கேள்விகள் இருந்தது. சரி, இப்ப நான் ஒரு அட்டவணை ஒன்று மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு அட்டவணை ஒன்று மாதிரி போட்டிருக்கேன். நான் பாருங்க, அதுல நீரின பிரதான பண்பு. சரியா, நான் இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நான் படிக்கிற விஷயத்தை நான் தலைகமையில ரிப்பீட் ஆக்கப்பட்டிருக்கீங்க அல்லது இந்த மாதிரி எழுதுற ஆக்கப்பட்டிருக்கீங்க. என்ன செய்யுங்கன்னா நாங்க படிக்கிற விஷயத்த நாங்களும் படிக்கத்தார விஷயம் என்றால்
அந்த படிக்கத்தார விஷயத்தில் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு நோட்ஸ் தயாரிக்கணும். அதான் உண்மையிலே படிக்கிற பிள்ளைக்கு ஒரு செய்ய வேண்டிய முக்கிய அம்சம் முக்கிய ஒன்று. நீங்க என்ன சொல்லணும், ஒரு படிக்க தந்தா அதுல உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நோட்ஸ் ஒன்று தயார்படுத்தணும். உங்களுக்குன்னு ஒரு கொப்பி ஒன்று வச்சு சோட்டா அவர் நிறைய படிச்சு தந்தாருன்னா அதை ஞாபகம் வச்சு கொள்ற முக்கியமான விஷயங்களை சோட்டாக்கி படிக்கிறேன். இப்ப நான் ஒரு மாணவராக இருந்தால், எனக்கு ஒரு ஆசிரியர் படிக்கத்தராக இருந்தால், நான் இதைத்தான் செஞ்சிருப்பேன். இந்த அட்டவணை ஒன்று எனக்கு போதும். சரியா? அப்படித்தான் நீங்களும் ஒரு பாடத்தை நீங்க எவ்வளவு சுருக்கமாக நீங்க எடுத்து அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுமோ அந்த அளவுக்கு செஞ்சீங்கன்னா அந்த பாடத்துல உங்களுக்கு ஒரு லோட் ஆகுற தன்மை குறைஞ்சி போகும். அப்ப பாடத்துல கஷ்டம் இல்லாம படிக்கலாம். அதை செய்யாம நாங்க நோட்ஸ் எடுத்து திரும்ப திரும்ப பிரட்டி அதை பாடமை கொண்டிருந்தோம்னு சொன்னால் பாடத்துல ஒரு விருப்பம் ஒன்று இல்லாம போகும். சரி, இப்ப பாருங்க, நீர் தொடர்பானதுல நான் ஒரு இதுல நான் எழுத மாட்டேன். நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் எப்படி சார்ட் ஒன்று போன்ற விஷயத்த சொல்லித்தாரேன். இப்படி நான் உங்களுக்கு நாளா பிரிக்கிறேன் நினைக்கிறேன். நாளா பிரிக்கிறேன், சின்னதா பிரிக்கிறேன். உங்களுக்கு அந்த எழுத தேவையில்லை. நான் 2 3 3 4 இப்படி நாளா பிரிச்சு கொள்ளுங்க. நீங்க இப்படி நாளா பிரிச்சு கொள்ளுங்க. இப்படி நாளா பிரிச்சு கொண்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இதுல முதலாவதுக்குள்ள போடுங்க. இதுல நீரின பிரதான பண்புகளை நான் சொன்னோம். புவியில உயிரங்கியல் நிலைமையை பேன்றதுக்காக நீர்ல கொண்டுள்ள நீரின் பிரதான பண்புகள் போடும். நீரின் பிரதான பண்புகள் இல்லையா? நீரின் பிரதான பண்புகள் இதுல போடுவோம். அப்ப நீரின பிரதான பண்புகள் 4 இல்லையா? இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் அட்டவணையில தொழில் செய்யறதுக்கான சில பண்புகள் இருக்கு. அந்த தொழிலுடன் தொடர்பான பண்புகள் இருக்கு. இரண்டாவது தொழிலுடன் தொடர்பான பண்புகள். தொழிலுடன் தொடர்பான பண்புகள். மூன்றாவது அந்த பண்புகள்ன்ற வரைவிலக்கணம் இல்லையா? அந்த பண்புகள்ன்ற வரைவிலக்கணத்தை இங்க எழுதுங்க. அதுக்கு பிறகு அந்த பண்புகளால வரக்கூடிய தொழில்கள் என்ன, அந்த நீர் அந்த பண்புகளால என்ன தொழில்களை ஆற்றுது என்ற விஷயத்த போட்டுக்கிறோம். இதான் பிள்ளைகளா இந்த அட்டவணை சொல்றது தான். சரி, இங்க போட்டீங்க அட்டவணை தான் சொல்றது. ரைட். இப்ப பாருங்க, இந்த 4 பண்பை நான் இதுக்குள்ள பிரிச்சு கொள்றேன். இல்ல நான் எழுதுறதுக்கு இடம் போதாது, நான் உங்களுக்கு சொல்லத்தான் நினைக்கல. கிட்டத்தட்ட 4 என்றால் 1 2 3 4 4 பிரிச்சுக்கலாம். 1 அவங்களுக்கு 4 தான் பிரிச்சிருக்கேன். 2 3 4 4 பிரிச்சு கொண்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இதுல 4லையும் பிரதான பண்புகளை எழுதி கொள்ளும். அப்ப முதலாவது உங்களுக்கு தெரியும், முதலாவது பண்பில பிணைவுக்குரிய நடத்தை வரும். பிணைவுக்குரிய நடத்தை இல்லையா? பிணைவுக்குரிய நடத்தை பிரதான பண்பாக வரும். பிணைவுக்குரிய நடத்தை. இரண்டாவது மிதமான வெப்பநிலை. ஏன்னா வெப்பநிலை மிதமாக பெருமாற்றல். வெப்பநிலையை மிதமாக பெருமாற்றல். அந்த உரையும் போது உரையும் போது விரிவடைதல். அடுத்தது பல் பதார்த்த கரைப்பானாக சேர்ப்பது. கரைப்பானாக தொழிற்படல். எப்படி வெப்பநிலை மிதமாக்குவதற்கான ஆற்றல் அல்லது மிதமாக பெய்யும் ஆற்றல் ரெண்டு சரிதான். மிதமாக்குவதற்கான ஆற்றல், மிதமாக பெய்யும் ஆற்றல். பிரச்சனை இல்லை. சரி, இப்ப இதுல வார தொழில்கள் தொடர்பான பண்பு இங்க 3 இருந்துச்சு இல்லையா? இதுல 3 இருந்துச்சு. அதுமே வெப்பநிலையை மிதமாக்க ஆற்றல 2 இருந்துச்சு. இதுல 3 பண்பு இருக்குது, இதுல 2 பண்பு இருக்குது, இதுல ஒரு பண்பு தான் இருக்குது, இதுல ஒரு பண்பு தான் இருக்குது. சோ அதை நாம நோட் பண்ணுங்க, என்னென்ன பண்புகள் வருகின்ற விஷயத்த நோட் பண்ணிக்கிறோம். சோ பிறகுக்குரிய நடத்தையில வரக்கூடிய பண்புகள்ல ஒன்று
முதலாவது பண்பு என்னென்றால் பிணைவு. முதல் பிணைவு பண்புன்னு சொல்லியிருந்த கடைசி வந்த அப்டேட்ல வெறும் பிணைவு மட்டும் தான் கொடுத்து பிணைவு. இது ஒட்டற்பண்பு. ஒட்டற்பண்பு. அடுத்தது உயர் மேற்பரப்பில் விசை. உயர் மேற்பரப்பில் விசை. மேற்பரப்பில் விசை. ரைட். இதுல வந்து உயர் தன்வெப்பம், உயர் தன்வெப்பம், உயர் ஆவியாதல், உயர் ஆவியாதல் வெப்பம். இதுல கடைசியா வர்றதுல முனைவு தன்மை. இப்ப உண்மையில இந்த இடத்துல மட்டும்தான் எங்களுக்கு ஒரு இது வந்துச்சு. எங்களுக்கு சரியாக எங்களுக்கு நோட்ஸ்ல தரல, சரியான ஒரு பண்போட எங்க சொல்லல. ஆனா நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, அது உங்களுக்கு தொழில் தொடர்பான முறையும் போது விரிவடைகிறது தான் இங்கேயும் நாங்க எழுதுது. பிரதான பண்புலையும் நாங்க தொழில் தொடர்பான பண்பும் ஒன்றுதான். குறையும் போது விரிவடைதல் தான். குறையும் போது விரிவடைகிற ஆற்றல் ஒன்று இருக்கு. அதான் நாங்க திரும்ப எழுத வேண்டி வருது. சரி, இப்ப வரைவிலக்கணம் ஒவ்வொன்று தெரியணும். அதுல இதுல ரெண்டு வரைவிலக்கணம் தான் உங்களுக்கு தேவைப்படும். சோ இதுல வரைவிலக்கணம் எங்களுக்கு இல்ல சிலபஸ்ல. சில நேரம் பிசிக்ஸ்ல இருக்கலாம். சோ இது ரெண்டு வரைவிலக்கணம். அதே மாதிரி இதுல ரெண்டு வரைவிலக்கணம் தெரியணும். முதலாவதுலையும் இரண்டாவது வரைவிலக்கணம் தெரியணும். அதே மாதிரி இது முதலாவது இரண்டாவது வரைவிலக்கணம். சோ இதுக்கு வரைவிலக்கணமும் தேவையில்லை, நான் தாரேன். இதுல வரைவிலக்கணம் தேவை. சரி, இப்ப முதலாவது பாருங்க, பிணைவுன்றது என்ன? பிணைவுன்னு என்ன, ஒட்டற்பண்புன்னா என்ன? சோ அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், ஒரு படம் ஒன்று நான் ஒன்று கீறுறேன். இல்ல உங்களுக்கு இந்த பக்கத்துல ஒரு படம் ஒன்று காட்டுறேன். சோ இதுல உங்களுக்கு விளங்கும் ஏரியா ஒரு சின்னதா கீறுறேன். இது ஒரு கால்கலன் கூறு எடுக்கிறேன். ஒரு கால்கலன் கூறான்னு எடுத்தீங்கன்னு சொன்னால், இதுக்குள்ள பாருங்க நீர் மூலக்கூறை காட்டுறேன். கால்கலன் கூறுக்குள்ள காணப்படுற நீர் மூலக்கூறை காட்டுறேன். நீர் மூலக்கூறு. சோ அந்த நீர் மூலக்கூறுல பாருங்கன்னா, இந்த நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில பாருங்க நான் ஹைட்ரஜன் பிணைப்பை காட்டிருக்கேன். சிவப்பாலா பாருங்க ஹைட்ரஜன் பிணைப்பை காட்டிருக்கேன். அதே மாதிரி ஒட்டற்பண்பை காட்டுன்னு பாருங்க இந்த இடத்துல. ஒட்டற்பண்பு. அப்ப நீலக்கலரான ஒட்டற்பண்பும் சிவப்பால பிணைவை காட்டிருக்கீங்க சொன்னா, இப்ப உங்களுக்கு வரைவிலக்கணம் லேசா விளங்கும். எப்படி? நீர் மூலக்கூறுகள் பாருங்க ஹைட்ரஜன் பிணைப்பால் என்ன செய்யுது? கவர்ந்திருக்கிறது. அப்ப ஹைட்ரஜன் பிணை காரணமாக நீர் மூலக்கூறுகளுக்கு ஏற்படுற கவர்ச்சி இல்லையா? ஹைட்ரஜன் பிணைப்புனால் ஏற்படுகின்ற யாருக்கு இடையில நீர் மூலக்கூறுகள் ஏற்படுற கவர்ச்சி. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? பிணைவுக்கு வரைவிலக்கணம் எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஹைட்ரஜன் பிணைப்பினால் நீர் மூலக்கூறுகளுக்கு ஏற்படும் கவர்ச்சி. ஹைட்ரஜன் பிணைப்பினால் நீர் மூலக்கூறுகளுக்கு ஏற்படும் கவர்ச்சி எழுதலாம். ஒட்டற்பண்புக்கு எப்படி சொல்லலாம்? நீர் மூலக்கூறுக்கும் ஏனைய பதார்த்தங்களுக்கு இடையில ஏற்பட கவர்ச்சி. அப்ப ஏன் ஏனைய பதார்த்தம்? இது நீர். இந்த சுவர், கால்வாழ்த்தின் சுவர் என்பது நீரா? இல்ல, அது ஏனைய ஒரு பதார்த்தம். அது செல்லுலோஸ் ரிச்சும் லிக்னின் ரிச்சும் இல்லையா? அப்ப அதனால நீர் மூலக்கூறும் ஏனைய பதார்த்தங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய கவர்ச்சின்னு சொல்றோம். அப்படி செலவா யோசிச்சிட, அதுல பிணைப்பு என்ன வகைன்னு எங்களுக்கு தெரியாது. சுவரா நீர், அதாவது நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில வர ஹைட்ரஜன் பிணைப்பு அது 100%. அதனாலதான் வரைவிலக்கணத்துல பிணைவுக்கு சொல்லும் போது ஹைட்ரஜன் பிணைப்பினால் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில பெற்ற கவர்ச்சி. ஆனா கலச்சுவர் என்பது எங்களுக்கு அதுல ஹைட்ரஜன் பிணைப்பு உண்டாகிறதுக்கான என்ன அணுக்கள் இருச்சா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. செல்லுலோஸ் எடுக்கக்குள்ள இருச்சு, முகாபல அங்க சுவரா நான் கால்கணம் ஒன்று இல்லாம வேறொரு பதார்த்தம் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்க என்ன நடக்கும்? வித்தியாசப்படுமே. அப்ப அங்க வித்தியாசமான பிணைப்புகள் வந்து நீர் மூலக்கூறுக்கும் ஏனைய பதார்த்தங்களுக்கு இடையில காணப்படுறதுனால அங்க அதனாலதான் அந்த ஹைட்ரஜன் பிணைப்புன்ற வசனத்தை தரல. அப்ப கட்டாய நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில அப்ப பிணைப்பு பண்பு வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு தான். ஆனா நீர் மூலக்கூறு ஏனைய பதார்த்தங்களுக்கு இடையில காணப்படுற ஹைட்ரஜன் பிணைப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது களம் இல்லாமலும் இருக்கலாம். அந்த விஷயத்தையும் தெளிவுத்தன்மையும் எடுத்துக் கொள்ளுங்க. ரைட். அடுத்த விஷயம், ஒட்டற்பண்புன்றது சொல்லிட்டேன், பிணை பண்பு சொல்லிட்டேன். அந்த உயர் மேற்பரப்பு விசைக்கு வரைவிலக்கணம் தேவையில்லை, எங்களுக்கு சிலபஸ்லயும் இல்லை. சோ இதுல தொழில்கள் என்ன ஆற்றுன்னா, இந்த ரெண்டு பண்பும் சேர்ந்து, முதலாவது பிணையும் ஒட்டற்பண்பும் சேர்ந்து என்ன செய்யணும் சொன்னால்,
நீரும் அதில் கரைந்துள்ள கரையங்கள், அதாவது கணிப்புகள், புயிர்ப்புக்கு எதிராக காலிக்கூடாக கொண்டு செல்லப்படுறதுக்கு உதவுறதுதான் இது. அப்ப தொழில் எழுதிக்கலாம் எப்படி? நீரும் அதில் கரைந்துள்ள கரையங்கள் அல்லது கணிப்புகளும் புவியிருப்புக்கு எதிராக மேல் நோக்கி கொண்டு செல்வதில் உதவும். சுருக்கமா வேண்டும்னா சாற்றேற்றத்துக்கு உதவுற, சாற்றேற்றம்னு சொல்ல, சுருக்கமா சாற்றேற்றம் இல்லையா? அந்த வசனத்துக்கு சாற்றேற்றம்னா வேரை காலை வந்தடைகின்ற நீர்கணிப்புகளை உயிர்ப்புக்கு எதிராக மேல் நோக்கி கொண்டு சொல்றோம், தாவரத்தின் அங்குற பகுதி கொண்டு சொல்றோம் சாற்றேற்றம். யூனிட் 4 படிக்கிறேன். சோ நாங்க இங்க சொன்னா ஓகே, எப்படி நீரும் அதில் கரைந்துள்ள கரையங்களையும் புவியீர்ப்புக்கு எதிராக காலிக்கூடாக மேல் நோக்கி கொண்டு சொல்றது. அது உயர் மேற்பரப்பில் செய்யற தொழிற்பாடு என்ன? ஒரு குளத்தின் மேற்பரப்புல நீர்ச்சரைக்கு போன்ற சிறிய பூச்சிகள் நடக்கிறதுக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. உயர் தன்வெப்பம், உயர் ஆவியாக வெப்பம். இங்க மறை வெப்பம்னு சொல்லப்படா, இங்க தன்வெப்பம்னு சொல்லணும், இங்கே வெப்பம்னு சொல்லணும். அப்ப உயர் தன்வெப்பம்னு சொல்றோம், ஆனா இங்க உயர் ஆவியான தன்வெப்பம்னு சொல்லல. சில தன்வெப்பம் இல்ல மறை வெப்பம்னு சொல்றோம். இங்க மறை யூஸ் பண்ற வெறும் உயிர் ஆவி வெப்பம். பிசிக்ஸ்ல நீங்க அந்த மறை வெப்பம்னு சொல்லுவீங்க, ஆனா இங்க ஏ லெவல்ல பயாலஜி பொறுத்தல இங்க சொல்லப்படாது. அங்க சொல்ற வசனம் இங்க பயன்படுத்த இயலாது. அப்படி பயன்படுத்தினீங்க மார்க்ஸ் கிடைச்சாது. உயர் தன்வெப்பம் என்று சொன்னால் நீருக்கு ஒரு ஆற்றல் இருக்கு தெரியுமா? சிறிதளவு வெப்பநிலை மாற்றத்தோட. உதாரணமா நீர் திடீர்ன மாதிரி அதிகரிக்காது வெப்பநிலை நீருக்கு. இப்ப சூட கொடுத்தீங்கன்னா உடனே வெப்பநிலை அதிகரிக்க போறோம்ல நீருக்கு. வேற பதார்த்தங்களுக்கு அப்படி நடக்கலாம் இல்லையா? அதை பார்த்திருப்பீங்க, வெப்பநிலை அதிகரிக்கிற வெப்ப திரவங்களுக்கு. ஆனா நீருக்கு ஒரு ஆற்றல் இருக்கு என்றால் சின்ன அளவு வெப்பநிலை மாற்றம்னா ஒரு அதிகரிப்பு அல்லது ஒரு குறைவு நடக்கிறாக இருந்தாலும் அதிகளவான சார்பளவில் அதிகளவான வெப்ப சக்தி உரியணும். உதாரணமா சொல்றேன், ஒரு கிலோகிராம் ஒரு நீர் எடுத்தீங்கன்னு சொன்னார், ஒரு கிலோகிராம் நீர், அந்த ஒரு கிலோகிராம் நீரை நீங்க 25°C ஒரு நீரை நீ 26°C அதிகரிக்கிறேன்னா எவ்வளவு வெப்பம் அதிகரிக்கும்? ஒரு செல்சியஸால ஒரு கெல்வினால் அதிகரிக்கிறதுக்கு 4500 படிச்சிருப்பீங்க, 4500 ஜூல் சக்தி தேவை. அப்படின்னு பாருங்க, 4500 ஜூல் சக்தி கொடுத்தாத்தான் நீர்ல எரிந்த வெப்பநிலை இருந்து கொண்டு கூடும். அப்ப அதிகளவான சக்தி உயிர் ஆற்றல் இருக்குது. அதைத்தான் நாம சொல்றோம் உயிர் தன் வெப்பம். அப்ப சிறிதளவு வெப்பநிலை மாற்றத்துடன் சார்பளவில் அதிக அளவு வெப்ப சக்தி உயிர் ஆற்றல் இழக்கிற ஆற்றல். இதான் வருங்க உயர் தன்வெப்பம் என்று சொல்றேன்னா, உயர் தன்வெப்பம் என்று சொல்றது குறைந்த அளவு ஒரு அங்கீன உடல்ல இருந்து குறைந்த அளவு நீர் இழப்போடும். ஒரு அங்கீன உடல்ல இருந்து குறைந்த அளவு கொஞ்சம் தண்ணி இழப்பு இருக்கும் போது நீங்க 1 லிட்டர் 2 லிட்டர் 5 லிட்டர் தண்ணி எங்களுக்கு வாரல்ல, கொஞ்சமாத்தான் இருக்கும்போது கொஞ்சமாத்தான் தண்ணி வெளியாகுற. அப்ப குறைந்த அளவு நீரிழப்புடன் அதிக அளவான வெப்ப சக்தி இழக்கிற ஆற்றல் தான் என்ன சொல்றேன் உயர் ஆவியாதல் வெப்பம். சோ அந்த அடிப்படையில இந்த ரெண்டு தொழிற்பாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் மொத்தமா ரெண்டும் சேர்ந்து அங்கே உடல் வெப்பநிலை சீராக்கத்துல வரும். ரெண்டும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அங்கே உடல் வெப்பநிலை சீராக்கத்துல வரும். ஒன்று தனித்தனி தொழிற்பாடு இருக்கு. உயர் தன்வெப்பம் என்பது உயிர் தொகுதிகளிலையும் அதே போல நீர்த்தொகுதிகள்லையும், உயிர் தொகுதி நீர்த்தொகுதிகள், குளங்கள் சமுத்திரம் வேற வேற நீர் கொண்டுள்ள தொகுதிகள். அப்ப உயிர் தொகுதிகள்லையும் நீர்த்தொகுதிகள்லையும் வெப்ப தாங்கியாக செயற்படும். வெப்ப தாங்கியாக செயற்படும். உயர் ஆவியாதல் வெப்பம் என்ன? உயர் ஆவியாதல் வெப்பம் மிக சூடேற்றத்தில் தடுக்கிற, மிகை சூடேற்றத்தில் தடுக்கிற. அப்ப மிகை சூடேற்றத்தில் தடுத்து நடக்கும் உங்களோட உடல் குளிர்ச்சியாக பேணும். அப்போ மிகை சூடேற்றத்திலும் தடுப்பதன் மூலம் உடலை ஒரு அங்கில் உடலை குளிர்ச்சியாக பேணும். மிகை சூடேற்றத்தில் தடுப்பதன் மூலமாக அங்கில் உடலை குளிர்ச்சியாக பேணுவதும் உயர் ஆவியால் வெப்பம். ரெண்டும் சேர்ந்துதான் அங்கில உடல் வெப்பநிலை சீராக்கத்துல வாரது. அடுத்த பாத்தீங்கன்னா உறையும் போது விரிவடைதல். இப்ப உறையும் போது விரிவடைதல்ன்றது அர்த்தம் என்னென்றால் உறைய உறைய உறைய, அது நான் உங்களுக்கு உண்மையில அதை சொல்றேன்டா, நான் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்திட்டு வந்து இந்த முனைவுத்தன்மை விளங்கப்படுத்தி வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த நடக்கிற விஷயத்த கொஞ்சம் சோட்டா சொல்லிடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாகலாம். முனைவுத்தன்மை இப்ப சொன்னாங்க நீர் மூலக்கூறுல காணப்படுற அந்த பிளஸ் மைனஸ் டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் சொன்ன பகுதியான நேரத்தில் அதனுடைய சமற்ற பரம்பல் தான் முனைவுத்தன்மைன்னு சொன்னோம். முனைவுத்தன்மை காரணமாக நீரானது பல்வேறுபட்ட கரைய மூலக்கூறுகளை கரைக்கும். அப்ப நீங்க நேரடியா பல்வேறுபட்ட கரைய மூலக்கூறுகளை கரைக்கும் பொழுதுனா போதும். நீ அதை நீங்க விளங்கப்படுத்துறேன்னா
அயன் தன்மை உள்ள உதாரணம் சோடியம் குளோரைட். முனைவுத்தன்மை உள்ள உதாரணம் குளுக்கோஸ். முனைவுத்தன்மையும் அயன் தன்மையும் கொண்டுள்ள கரை மூலக்கூறு உதாரணம் ஒரு நொதியம் லைசோசைம். சோ அதுகளை நீங்க கொடுக்கலாம். சோ இதான் பிள்ளைங்களா பிரிவு குறிநடத்தையும் வெப்பநிலை பல்பாகத்த கரைப்பானாக பிரிப்பது. இப்ப நான் இந்த விஷயத்த மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் உரையும் போது விரிவடைகின்றத கொஞ்சம் உங்களுக்கு விளங்கப்படுத்திருப்பார். உரையும் போது விரிவடைகின்ற விஷயத்தை தான் இப்ப வரங்கன்னா ரெண்டு நிலையில் உள்ள நீர் மூலக்கூறு. ஒன்று திண்ம நிலையில இருக்கக்கூடிய ஒரு நீர் மூலம் திண்மமும், திரவ நிலையில் இருக்கக்கூடியதை எடுக்கும். ஒரே அளவானா ஒரே அளவு ஒரு கிலோகிராம் எடுப்பேன். திணியும் ஒரே அளவாத்தான் நாங்க எடுக்கிறோம். திணியும் நாங்க ஒரே அளவாத்தான் எடுக்கிறோம். இப்ப பாருங்க, இப்ப எங்க இருக்க நீர் மூலக்கூறு நான் கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம். இது நீர் மூலக்கூறு எடுத்துக்கொள்ளும். இது நீர் மூலக்கூறு. சரி பாருங்க, இந்த நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில பிணைப்பு இருக்கிறது. இது அந்த நீர் மூலக்கூறுல காணப்பட அந்த பிணைப்புகள். நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்பட பிணைப்பு. இது ஹைட்ரஜன் பிணைப்பு. ஹைட்ரஜன் பிணைப்பு. இது நீர் மூலக்கூறு. அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, இங்கேயும் திண்ம நிலைக்கு போகணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த இடத்துல வெப்பநிலையை குறைக்கணும். வெப்பநிலையை குறைக்கணும். குறைச்சாதான் அது திண்மமாகும் இல்லையா? ஐஸ் ஆகும். இப்ப பாருங்க, இந்த நிலையில பாருங்க, நீர் மூலக்கூறுக்கு நடக்குன்னு சொன்னால் அதே நிலை நீர் மூலக்கூறு பாருங்க கொஞ்சம் தூரம் ஆகிறது பாத்துக்கணும். இப்ப பாருங்க, ஹைட்ரஜன் பிணைப்பை பாருங்க. இப்ப நீர்மூலக்கூறை பாருங்க. இப்ப பாருங்க, திரவம் திண்மமாக மாறும்போது சில மாற்றம் நடந்துச்சு பாருங்க. நீர்மூலக்கூறு எண்ணிக்கையில மாற்றம் இல்லை பாருங்க. ஆனா நீர்மூலக்கூறு இருக்கிற இடத்துல பாருங்க தள்ளி தள்ளி அமைஞ்சிருச்சு. பிணைப்பு மாறுது. அப்ப இங்க உள்ள ஹைட்ரஜன் பிணைப்பு பாருங்க. அப்ப என்ன நடக்கு பாருங்க, இதுல ஒரு கனவளவு வந்துருச்சு இல்லையா? நீர்மூலக்கூறு ஒரு கனவளவு பி வந்துருச்சு. இப்ப பாருங்க இங்க பி2. அப்ப கனவளவு பாருங்க B1 விட B2. ஆனா திணிவும் வந்து மாறல இல்லையா? ரெண்டரை திணிவும் மாறல. கனவுல மட்டும்தான் மாறுது. ஒரே ஒரு விரிவடையும் போது கனவுல மட்டும்தான் மாறுது. அப்ப பாருங்க, அடர்த்தி சொன்னால் திணிவின் கீழ் கனவளவு ஒரு தொடர்படுத்தீங்கன்னு சொன்னால், இப்ப திணிவும் மாறிண்டா அடர்த்தி கனவளவு பாருங்க. இங்க கனவளவு என்ன செய்யும்? வெப்பநிலை குறையும் போது கனவளவு கூடுது. அப்ப என்ன செய்யும்? அடர்த்தி குறையும். ஆகவே நீண்ட அடர்த்தியை விட ஐஸ் அடர்த்தி குறைஞ்சு போகும். அப்ப அதனாலதான் நாங்க ஒரு திரவத்துக்குள்ள திரவ நீருக்குள்ள நான் ஐஸ் கட்டியை போட்டோம் என்று சொன்னால் அதனால மிதக்கிறது காரணம் இங்க அடர்த்தி கூட, இங்க அடர்த்தி கூட, இங்க ஐஸ் அடர்த்தி குறைய இல்லையா? திரவ நீர் அடர்த்தி கூட, ஐஸ் அடர்த்தி குறைய, அதனால மிதக்குது. அதுக்கான காரணம் என்ன? வெப்பநிலை குறையும் போது விரிவடையும் போது கனவளவு அதிகரிக்குது. அதனால அடர்த்தி குறையுது. இவ்வளவு பிள்ளைங்க நான் சொன்ன தியரி விளையிட்டா? சொல்லுங்க, நான் சொன்ன தியரி உங்களுக்கு விளையிட்டாங்க. கொஞ்சம் விலங்காக்கள் இறங்கிருச்சா? சொன்னதான் பிள்ளைகளா இன்னைக்கு கொஞ்சம் அடுத்தது போடும். விளங்கினா
Right. இப்ப வரைபடுத்தி சின்ன வரைபடுத்துற ஒரு வெப்பநிலைக்கும் அடர்த்திக்கும் வரைபடுத்திங்கன்னு சொன்னார் 1000 மீட்டர் மைனஸ் 3 தான் நீர் அடர்த்தி கூட. இப்ப நான் எடுத்துக்கிறேன் 4 பாகம் செல்சியஸ் எடுத்துக்கணும். இங்க 10 எடுப்பேன், இங்க 10 பாகம் செல்சியஸ், இங்க சைக்கிள். பொதுவாக நீர் வந்து கடைசியா வந்து இந்த நிலையில பாருங்க, இந்த இடத்துலதான் 1000. நீருக்கு 4 பாகம் செல்சியஸ்லாம் 1000 வரைக்கும். 4 வெப்பநிலை கூடும் போது என்ன செய்ய வேண்டாம், குறைஞ்ச அடர்த்தி. அதே மாதிரி இங்க வெப்பநிலை குறைய குறையும் 4 பாகம் செல்சியஸ் பார்க்கும்போது இங்கேயும் குறையும். கொஞ்சம் வித்தியாசம் நீர் பாருங்க, 4 பாகம் செல்சியோட வெப்பநிலை குறைஞ்சாலும் அடர்த்தி குறையுது. இங்க பக்கம் அடர்த்தி குறையுது, இங்கேயும் அடர்த்தி குறையுது. அப்ப 2 பக்கம் 4 பாகம் செல்சியஸ் 2 பக்கத்துல பார்த்தா அடர்த்தி குறையுது. ஆனா ஏனைய திரவங்களுக்கு வரையும் வித்தியாசம் பாருங்க. ஏனைய திரவங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஏனைய திரவங்கள் இதே விஷயத்தை போட்டு வரைஞ்சீங்கன்னா ஏனைய திரவங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யும், அடர்த்தியும் வெப்பநிலையும் வரைஞ்சீங்கன்னா நீங்க ஏனைய திரவங்களுக்கு தொடர்ந்து வெப்பநிலை என்ன செய்யும், வெப்பநிலை அதிகரிக்கிற திசையில அடர்த்தி குறைஞ்சு கொண்டுதான் போகும். அல்லது மறுபக்கமாக வெப்பநிலை குறைகின்ற திசையில அடர்த்தி கூடிக்கொண்டுதான் போகும். நீருக்கு மட்டும்தான் இப்படியான ஒரு அம்சம் கொண்டிருக்கு. பிசிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, என்னமா யார் ரிப்பீட்டாக்க பிசிக்ஸ்ல நீருக்கு இந்த தன்மைக்கு நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு யாராச்சும் சொல்லுங்க. சொன்னதான் விளங்கும். இந்த ஆற்றலுக்கு என்னமா சொல்ற, பிசிக்ஸ்ல படிச்சா இந்த தன்மை என்னமா சொல்றீங்க? நீரில முறிவு என்ன சொல்ற, சீரற்ற முடிவா ஒழுங்கின்றிய முடிவு நான் நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல. ரைட். அப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா, அப்ப உறையும் போது விரிவடைதலுக்கு நீங்க என்ன எழுத போறீங்க, வரைவிலக்கணம். வெப்பநிலை குறையும் போது நீருக்கு என்ன செய்யுது, அடர்த்தி குறைவடைந்து விரிவடைதல். வெப்பநிலை குறையும் போது நீர் விரிவடைவதனால் அடர்த்தி குறைதல் தான் உறையும் போது விரிவடைதல். உறையும் போது விரிவடைதலுக்கு வரைவிலக்கணம் என்ன, வெப்பநிலை குறையும் போது கனவளவு அதிகரித்து, எப்ப 4 பாகம் செல்சியஸ் சொல்றோம், 4 பாகம் செல்சியஸ்ல இருந்து வெப்பநிலை குறையும் போது அது அடர்த்தி அடர்த்தி குறைதல். வெப்பநிலை குறையும் போது அது அடர்த்தி குறைதல் என்ன சொல்ற, விரிவு விரிவடைதல், உறையும் போது விரிவடைதல். சோ இதனால என்ன நன்மை சொன்னா, துருவ பிரதேசம் படிச்சிருப்பீங்க, ஆர்டிக் அண்டார்டிக் பிரதேசம் படிச்சிருப்பீங்க. 60 இருந்து 90 வரையான பாக பிரதேசங்கள் இது துந்திரா அல்ல தந்திரான்னு படிச்சிருப்பீங்க இந்த பகுதி. அப்ப இந்த பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வாழ்ற உயிரினங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கீழே தண்ணி இருக்கும், மேல ஐஸ் கட்டி இருக்கும். படிச்சிருப்பீங்க, மேல ஐஸ் இருக்கும், ஐஸுக்கு மேல போன மனிதர்கள் திரிவாங்க, அல்ல உயிரினங்கள்லாம் ஐஸ்க்கு மேல தெரியும். ஆனா உள்ளுக்க பாத்தீங்கன்னா மீன்கள் ஏனைய உயிரினங்களும் ஓடி தெரியும். வசனையில சேர்ந்து ஐஸ் உடைச்சிட்டு என்ன செய்ய உள்ளுக்க மீன் பிடிக்கிறத பார்த்திருப்பீங்க. அப்ப நீர்நிலைகள் வந்து உள்ள என்ன, நீர்நிலைகள் முற்றாக வந்து உறைஞ்சு போகாம கீழே உள்ள நீர்க்க மேல வந்து ஐஸா இருக்கிறதுனால இந்த கீழே உள்ள அங்கிகள் தப்பி பிழைக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப எதுக்கு நம்ம சொல்றோம், துருவ பிரதேசங்கள்ல குளிர்காலங்கள்ல நீர்வாழங்கிகள் அங்குள்ள வாழ்ற நீர்வாழங்கள் தப்பி பிழைக்க உதவுறதுதான் அந்த நீரின் தொழிற்பாடாக இருக்கு. விளையாட்டு வளங்கள் எப்படி இப்ப இப்ப நான் அடுத்த பார்க்க போறது என்றால், இந்த நீர் தொடர்பான எம்சிக்யூல பாருங்க, இல்ல பாப்போம். நீர் தொடர்பான எம்சிக்யூல உயிரை பேணுவதற்காக நீர் கொண்டுள்ள பண்புகள் முதலாம் பாருங்க, அதுல முதலாவது கேள்விக்கு பார்ப்போம்.
உயிரை பேர்வாக்கனை கொண்டு பண்ணதுல சரியான கூட தெரிவு செய்ய. முதலாவது கேள்வி இதுல 5 கூட்டு தரப்பட்டிருக்கு பாருங்க. முதலாவது கூற்று 4 கடலாசிலிருந்து நீர் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதன் உரைய தொடங்கி பனிக்கட்டி எனும் சாதனத்தை உருவாக்கும். 4 கடலாசில் நீரின் வெப்பநிலை அதிகரிக்கும் போதா குறையும் போதா? குறையும் போது. குறையும் போது. அப்ப முதலாவது கூற்று ஏன் பிள்ளைன்னு கேட்டா அங்க வெப்பநிலை குறையும் போது என்று வசனம் வரணும். இரண்டாவது நீரின் அயன்தன்மை காரணமாக அயன் சேர்வர்களை கரைக்கின்றது. நீருக்கு அயன்தன்மை இல்ல, முனைவுத்தன்மை இருக்குது. முனைவுத்தன்மையால தான் அயன் சேர்வர்கள் கரைக்குது. அப்ப இரண்டாவது கூற்று நீர் மூலக்கூறுகளுக்கு ஏற்பட ஐதரசனிப்பு காரணம் நீரின் உயர் மேற்பரப்பில் விசை கொண்டு உருவாகின்றது. சரி, அது எப்படி வரும் என்றால் ஐதரசன் பிணைப்பால வரக்கூடிய ஒன்றுதான் என்ன? பிணைப்பன். பிணைவால வரக்கூடியதான் என்ன? உயர் மேற்பரப்பில் விசை. அதன் அடிப்படையில நாம பார்க்கணும். அடுத்தது 4வது நீரான உயர் வெப்ப சக்தியை உறிஞ்சும் அல்லது வெளியிடும் போது அதன் வெப்பநிலை மாற்றத்தை ஏற்படுத்தலை. சிறிதளவு மாற்றம் நடக்குது. சிறிதளவு வெப்பநிலை மாற்றம் நடக்கும். சிறிதளவு வெப்பநிலை மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்படும். ஏற்படாம இருக்கான்றது இல்லை. அடுத்தது 5வது நீரின் எல்லா நிலைகளில் இருக்கும் போதும் அந்த நிறைய வெளியுடைய இல்ல. நான் இப்ப சொன்ன ஒரு கூட்டணும் திரவ நிலையில் இருக்கும் போதுதான். திரவ நிலையில் இருக்கும் போதுதான் அது சாத்தியம். விளைட்டா இல்லை. முதலாம் கேள்விக்குரிய விளக்க விளைட்டா விளைட்டான்னு சொல்லுங்க. ஓம் சார். ரைட். சோ ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். அப்ப முதலாவதுக்கு ஆன்சர், மூணாவது ஆன்சர். சோ ரெண்டாவது கேள்வியில் 5 கூற்றையும் பார்ப்போம். கொண்டு நீரின் இயல்புகள் தொழிற்பாடுகள் தொடர்பான சரியான சேர்மானம். அயன்தன்மை குளுக்கோஸ் நீருக்காக பொருத்தமா? இல்ல. என்ன காரணம் இல்லையா? என்ன காரணம் இருக்கு? முனைவுத்தன்மை இல்ல. முனைவுத்தன்மை வரும் இல்லையா? முதலாவது கூற்று ஏன் பிறண்டால் அங்க வரணும் அயன் தன்மை இல்ல, முனைவுத்தன்மை வரணும். முனைவுத்தன்மை ஏன் பிளன்றதற்குரியது ஒப்புக்கொள்கிறேன். இரண்டாவது உறையும் போது விரிவடைதல் சைபர் மாஸ் உயர்வா நடத்திய 4 கான்செப்ட். 4 மூணாவது உயர் தன்வெப்பம் தாவரங்கள் மேற்பரப்பை கொண்டிருக்கிறதா அல்லது உயர் ஆவியல் வெப்பமா? உயர் ஆவியாதல். உயர் ஆவியாதல் வெப்பம் இல்லையா? உயர் ஆவியாதல் வெப்பம் வரும். அடுத்தது 4வது உயர் மேற்பரப்பு விசை நீர்ச்சறுக்கி நீர் மேற்பரப்பில் நடத்தல். சரி, அது காரணம் வந்து பிணிவு கொண்டு வர இல்லையா? பிணிவு கொண்டு வார, அதால வார உயர் மேற்பரப்பு இழுவிசை வாரது. ரைட். 5வது ஒட்டற்பண்பு குளிர்காலை துருவப்பெற நீராக தப்பி பிழைக்க வருமா? இல்ல. என்ன வரும்? உறையும் போது இப்ப உங்களுக்கு விளங்கி நீக்கி பாருங்க. பாருங்க ஒரு அட்டவணையை வச்சுக்கொண்டே பாருங்க எல்லா கேள்வியும் செய்யலாம். அடுத்த 3வது கேள்வி பார்க்கலாம். அப்ப ஆன்சர் என்ன? இதுக்கு 4வது ஆன்சர். அப்ப 2வது 4 ஆன்சர், முதலாவது 3வது ஆன்சர். 3வது ஆன்சர். ரைட். அடுத்த கேள்வி நீரின் பண்புகள் தொடர்பான சரியான இல்லையா? நான் அடுத்த கேள்வி பார்ப்போம். நான் பார்க்க போற கேள்வி இங்க 3வது கேள்வி, இங்க 4வது கேள்வி. மூணாவது கேள்வி பாருங்க. ஒட்டற்பண்பின் காரணமாக நீர்மூல உயர் மேற்பரப்பு விசை. ஒட்டற்பண்பு காரணமாகவா? சொல்லுங்க. ஒட்டற்பண்பு காரணமாகவா? உயர் மேற்பரப்பு விசை. பிணைவு. பிணைவு காரணம். பிணைவு. 2வது சொல்லுங்க. அப்ப உயர் ஆவியான வெப்பம் காரணமா உயிர்த்தகு நீரான வெப்பத்தான். உயர் ஆவியான வெப்பமா? உயர்தன் வெப்பம் வரும் இல்லையா? உயர்தன் வெப்பம். 3வது கரையங்கள் கரைந்து நம்மற்றின் அயன்தன்மையில தான் இருக்கும். முனைவுத்தன்மை. முனைவுத்தன்மை. 4வது சொல்லுங்க. உடல் வெப்பநிலை மாறும் மட்டத்தில் பேணுவதற்கு நீர் உயர் ஆவியல் வெப்பம் உதவு புரியுமா? புரியாது. புரியும்.
மட்டும் என்று சொல்லலை, புரியுது. இங்க மட்டும் என்ற வசனங்க பயன்படுத்தல, அதனாலதான். அடுத்தது, நீரானது வெப்பநிலையானது குறைவடையும் போது நீரின் அடர்த்தி எப்பொழுதும் அதிகரிக்கின்றது. வெப்பநிலை குறைஞ்சா எப்பவுமே அடர்த்தி அதிகரிக்கும். இப்ப நீங்க அந்த வரைவை பற்றிதான் நீங்க யோசிக்கணும். இந்த வரைவு நீரினம் 4°C இருந்து அங்க சொல்றாங்க பாருங்க, நீரா வெப்பநிலை குறைய வெப்பநிலை குறைய போல இங்க இருந்து பார்க்க போலாம். இந்த 10 இங்கில பக்கத்துல பாருங்க, 4 தாண்டி பக்கத்துல வெப்பநிலை குறையாக்கள் என்ன செய்யுது, அடர்த்தி கூடுது. இந்த 4 இருந்து சைபர் வரப்போலாம், வெப்பநிலை குறையாக்கள் என்ன செய்யுது, அடர்த்தி குறையுது. விலங்கலையாக்கிற சொல்றது, இந்த 4 தாண்டி ஏரியாவுல வெப்பநிலை குறைவு அடர்த்தியை கூட்டுது. திரும்ப அந்த 4க்குள்ளேயும் சைபருக்குள்ளேயும் பார்க்க நான் பாக்குறேன். 4 வச்சு கொண்டு சைபர் பக்கமும் பாக்குறேன், 4 கொண்டு அங்கன பக்கம் வெப்பநிலை 4 தாண்டிய பக்கம் உதாரணம். அப்ப இந்த நடுவு இந்த புள்ளியை வச்சுக்கொண்டு இங்கட பக்கத்துக்கு பாருங்க, இங்க வெப்பநிலை 10ல இருந்து 4 குறைய என்ன செய்யுது, வெப்பநிலை குறைய போல அடர்த்தி கூடுது. அதே மாதிரி பாருங்க, 4ல இருந்து சைபருக்குள்ள வர பாருங்க, வெப்பநிலை குறைய அடர்த்தி குறையுது. அப்ப எப்பவுமே அது அடர்த்தி குறையுன்னு சொல்லல மாப்பிள்ளைலாம், விலங்கலையாது சொல்லுங்க போல விலைட்டா விலங்கலையா, சத்தம் ஒன்று இல்லை, விலைட்டா விலங்கலைன்னு சொல்லுங்களேன். பிள்ளைகளா விலைட்டா விலங்கலைன்னு சொல்லுங்க, விலங்கப்படுத்த விலங்கலையா விலங்குகள் சார். இப்ப பாருங்க, இந்த வரைவு பாருங்க, இந்த வரைவை பாருங்களேன். நீங்க இந்த வரைவுல எப்படி போங்க, இங்க பக்கம் போகலாம், இங்க பக்கம் நீங்க 10ல இருந்து 4 வாங்கலாம். 10ல 4 என்ன நடத்தி நடத்தி அதிகரிக்குது. கூடுது இல்லையா, 10ல இருந்து 4 வரைக்கும் கூடுது, அதான் நடத்தி கூடுது. திரும்ப 4 இருந்து சைபர் வரைக்கும் என்ன செய்யுது, குறையுது. அப்ப நான் கேட்கிறேன், வெப்பநிலை குறைய போல எப்போதும் நடத்தி குறையுமா கேட்கிறேன். விலங்கலையா சொல்றது, விலங்கலை நான் என்ன சொல்றேன்டா, இந்த 4°C மையமா வச்சுக்கொள்ளுங்க. 4ஓட கூடுத 10 எடுங்க, 4ஓட குறை சைபர் எடுங்க. 10ல இருந்து 4 வரைக்கும் வெப்பநிலை குறைஞ்சு கூட வருது, வரப்ப என்ன செய்யுது, இந்த பக்கம் அடர்த்தி கூடுது. திரும்ப 4 இருந்து சைபர் வரைக்கும் என்ன செய்ய, அடர்த்தி குறைதா இல்லையா, சொல்ல விளங்க இல்லையா. சரி. அப்ப எப்பொழுதும் அது சாத்தியமா போல இல்ல, அதான் நான் சொன்னேன். அப்ப சரியான விட என்ன, விளையாட்ட அடுத்த சொன்ன லாபம் 4வது, நீரின் மேல் பனிக்கட்டி மிதக்கிறதுக்கான காரணம் என்ன, இல்ல 5 விட தெரிகிற நீர்ல பனிக்கட்டி மிதக்கிறதுக்கான காரணம் தந்த விட இல்ல, திரவ நீரில் உள்ள மூலக்கூறை விட பனிக்கட்டியில் நீர் மூலக்கூறு மேலும் விலகியிருப்பதனால் நீரினுடைய உயர்மேற்பெருசு பனிக்கட்டி தாங்குவது போதுமானது. திரவ நீர் ஒட்சன் கரையக்கூடிய இருப்பதனால் பனிக்கட்டியை விட திரவ நீர் அடர்த்தி குறைந்தது. திரவ நீர் 4 பகுதி தாளடர்த்தி உள்ளதாக இருப்பதால் சுவரங்களுக்கு பிட 5வது வராது, 5வது 4°C அடர்த்தி குறையன்றது நீருக்கு பிழை, இது முதலாவது தட்டுட்டான். அதே பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சொன்ன தண்ணிக்குள்ள திரவ நீருக்குள்ள நீங்க பனிக்கட்டியை போடுங்க மிதக்குன்னு சொன்னோம். அப்போ அந்த பனிக்கட்டிக்கு அடர்த்தி குறையன்றதுனாலதான் மிதக்குது. சோ இங்க மாறி சொல்லிருக்காங்க, சொதப்பில என்ன, ஐசிக்கு அடர்த்தி குறைய, திரவ நீருக்குத்தான் அடர்த்தி கூட. அடுத்த 3வது சம்பந்தம் இல்ல, கரைதலுக்கும் அந்த அடர்த்திக்கு சம்பந்தம் இல்லை, அது வராது, 3வது வராது. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் மேற்பரப்பில் விஷயங்கள் சம்பந்தம் இல்லை. இப்ப இருக்கிறது நான் விட 1வது. நான் பார்த்திருந்தேன், வெப்பநிலை குறையும் போது நீர் மூலக்கூறு விலகி அசைகிறேன்னு சொன்னோம், ரைட்டா. அப்பாகவே 1க்கு மூலாவது ஆன்சர், 4க்கு மூல ஆன்சர். கடைசி கேள்வி பார்ப்போம்.
அஞ்சாவது கேள்வி 5 கூற்றுகள் தரப்பட்டிருக்கு பாருங்க. ஏபிசி கூற்று இல்லையா? ஏ பி சி டி இ. நீர்த்தரப்பானது நீரானது ஒரு பெரிய முனைவுக்குரிய மூலக்கூறு. அங்க சிறிய. பெரியன்றது இல்ல, சிறிய அங்க சிறியன்னு வரணும் இல்லையா? சிறிய. இரண்டாவது பி, ஐதரசன் பிணைப்பை நீரின் அனைத்து பண்புகளை பேணுகின்றது. சரி, நான் சொன்ன ஐதரசன் பிணைப்பால நீருக்கு பண்புகள் கிடைச்சது. ஒட்டற்பண்பு பிணைப்பண்ணு விசை நீர் மேற்பரப்பு விசைக்கு முக்கிய காரணம் சில பிணைவு மட்டும் பிணைவு. வரும். பிணைவு மட்டும் வரும். டி, 4 பாகாசில் நீரிலிருந்து ஏற்படும் வெப்பநிலைக்கு ஒரு அடர்த்தியை குறைக்கும். சரிதானே? 4 குறையக்குள்ள அடர்த்தி குறையும். 4 பாகா செல்சியஸ்ல இருந்து 0 ஆகும் போது அடர்த்தி குறையும் என்பது சரி. அடுத்த பாருங்க, நீரின் கரைந்த அண்டர்மீன் டைப் உள்ளது கீழே விளைட்டு அவங்களுக்கு இது அவ விட என்ன வர போகுது? பியும் டியும் தான் சரி. பிடின்றது எத்தனை விட 5. சரி, சொல்லுங்க இன்றைய கிளாஸ் உங்களுக்கு கிளியரா? எஸ் சார். ஓகே ரைட், ஓகே. அப்ப சில நாளைய கிளாஸ்ல எங்களுக்கு இருந்துச்சு, அவங்க அனுப்பியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்கும் மூலக்கு என்னதுன்னா உயிரியல் மூலக்கூறு சம்பந்தமான பகுதி பார்ப்போம். கட்டாயம் நான் சொன்ன விஷயங்களை செஞ்சீங்க நீங்க சொன்னால் உங்களுக்கு லேஸ் அழைக்க இந்த எம்சிக்கு செய்யறது ஸ்ட்ரக்சர் செய்யறது. ஓகே, முடிச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட்.